அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம விஜய் சார் இப்போ ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு. அந்த குழந்தைகளுக்கு மோதிரம் கொடுக்குற திட்டம். இந்த திட்டத்துக்கு இன்றைக்கி டெண்டர் போட்டிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக 980 ரூபாய் எழுதி கோட் பண்ணியிருக்காங்க. கம்மியாக ஜுவல் காசுலேருந்து 0.1 1 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நகையோட அன்னைக்கு இருக்கிற விலையிலேருந்து 1 பைசா மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நகையை அந்த ஆபரணமாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல் காசுலேருந்து டெண்டர் போட்டிருக்காங்க. இதுக்கு மற்றவங்கெல்லாம் பாருங்கள், ஜுவல் காசு இவரோட கம்பெனி, அதனால் கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, இவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். இதில் என்ன தவறு இருக்குது? விஜய் சார் சொன்ன மாதிரி மோதிரம் கொடுக்குறதுன்ற திட்டத்தை பண்ணி கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போகிறாருன்றதே இவங்களுக்கு பெரிய கோபம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய வெண்டாரும் சரின்னு சொல்லிட்டு ஜுவல் காசுலேருந்து கம்மியான கோடிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு தெரில. சரி, அதை விடுங்க. நம்ம ஆட்சியை பற்றி அடுத்து பெருமையாக என்ன பண்ணலான்ற பிளானுக்குள்ளே போவோம். ஐயா முதலமைச்சர் சிஎம் சார், விஜய் சார், இந்த மோதிரம் கொடுக்குற பணியோடு சேர்த்து இன்னொரு சின்ன உதவி, அதை மாத்திரம் பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க சார். அதாவது 2023 வந்த அறிக்கையின்படி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, 1,00,000 பேர் குழந்தை பிறக்குதுன்னு, 1,00,000 குழந்தைகள் பிறக்குதுன்னா அதில் 35 தாய்மார்கள் இறந்துடுறாங்க. இந்த அறிக்கையை 90களிலிருந்து 150லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 130 ஆகி இப்போ 2023 அறிக்கைப்படி 35 பேர் இறக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற 2026 அறிக்கைப்படி 1,00,000 பேருக்கு குறைஞ்சது ஒரு 15 முதல் 12 பேர் குறைந்தபட்சம் அந்தளவுக்கு தாய்மார்கள் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை தயவு செஞ்சு கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் இதுக்கான மருத்துவ உதவி என்ன பண்ணலாம், அதுக்கான விழிப்புணர்வுக்கு மக்கள்கிட்ட எப்படி அதை விழிப்புணர்வு பண்ணி அதை குறைக்கிறதுக்கு என்ன உதவி பண்ணலான்னு சொல்கிற கொஞ்சம் மருத்துவ நிபுணர்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி பார்க்க சொல்லுங்கய்யா. ஏன்னா இதை சொன்னோம்னா உடனே நீ மருத்துவரா, உனக்கு மருத்துவத்தை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு நல்லது சொல்கிறதுக்கு யாராக இருந்தால் என்னங்கய்யா, அதனால் பாதிக்கப்பட்டவன கூட இருக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் பாருங்கய்யா, பார்த்து இதை மருத்துவத்துறையில் கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா